ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. நமக்கு வீடியோ போடுறதுக்கு எதுவுமே பெருசா கண்டென்ட்டே இல்ல அப்படின்றதுனால சும்மா இருந்துட முடியுமா? ஏற்கனவே வீடியோ போட்டு 12 நாள் ஆயிப்போச்சு. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு ஏகப்பட்ட இடத்துல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுமே கிடைக்கல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? சரின்னு ரீல்ஸ் பக்கம் போய் பார்த்தா, ஐயோ இத்தனை வச்சிட்டா நம்ம கண்டென்ட் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு கொட்டி கிடக்குது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் போய் பார்த்தேன், அதுக்கே இத்தனை கண்டென்ட் கட்டிச்சு. எல்லாம் காலையில சுமார் ஒரு 9 மணிக்கு உட்கார்ந்தேன். ஒரு 9:05 முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா ஏஎம் இல்ல பிஎம். அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஒரு சில கண்டென்ட்லாம். ஐயோ, ஒரு ராத்திரி பூராவா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே. ஏன்னா உங்கள ஒரு சிலர் வருத்தத்துல இருப்பீங்க, கோவத்துல இருப்பீங்க, கஷ்டத்துல இருப்பீங்க, 1008 பிரச்சனை இருக்கலாம். பட் 5 பிசா கூட உங்களுக்கு செலவு வைக்காம அந்த ஸ்ட்ரெஸ், கவலை, கஷ்டம் எல்லாமே அட்லீஸ்ட் மினிமம் 30% உங்கள்ட்ட இருந்து அடிச்சு தோர்த்துரும். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேடா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இவன் டைட்டில்ல முடிஞ்சா சிரிக்காம பாருங்க பாப்போம் அப்படின்னு போட்டிருக்கானே, அதனால நான் சிரிக்காம இருந்து காட்டுறேன் அப்படின்னு வாயில பிளாஸ்டர் போட்ட மாதிரிலாம் உட்கார கூடாது. சிரிப்போம் வந்தா கவலையை விட்டு கலன்னு சிரிக்கணும். இப்ப ஆரம்பிச்சிடலாமா? பிரகலைகள் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பாத்துட்டு வரீங்களா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிறமா எடுத்து காட்டுவான்றான். காட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். தயவு செஞ்சு ஏகே ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஆனா பாக்குறதுக்கு வாட்ட சட்டமா இருக்காங்க. அந்த இருக்காங்க பாருங்க. GPU போடு, God bless you டா. GPU போடு, God bless you டா. GPU போடு, God bless you டா. ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்க போது. யாராவது ஹார்ட் பேஷண்ட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பாத்துறோம். அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம விஷால் அவர்கள் இருக்கார்ல, நம்ம அண்ணன் விஷால் தான். விழுப்புரத்துல கூவாகம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வருஷம் திருநங்கைகளுக்குள்ள ஒரு அழகி போட்டி நடக்கும். அந்த மாதிரியே இந்த வருஷமும் நடந்துட்டு இருந்துச்சா, அதுக்கு நம்ம விஷால் அவர்கள் சிறப்பு விருந்தினரா போயிருந்தார். பரிசும் கொடுத்து பாராட்டுகளை தெரிவிக்கிறதுக்காக. ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லணும் சார், வீட்டை விட உங்க மனசு பெருசு. போன இடத்துல இன்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, ஒரு பாயிண்ட்ல பொசுக்குன்னு மயக்கம் போட்டு தொப்புன்னு ஊந்துட்டாரு. இன்னைக்கு பூரா மயங்கி என்னன்னு தெரியல. வாத்தியாரே, தாத்தா ஏன் பதறாரு? சுத்தி நின்னு எட்டி பாக்குறதுனால சுடுகாடு நினைச்சிட்டாரு போல. தள்ளி போங்கடா. இவருக்கு மட்டும் ஏன் அடிக்கடி ஏதாவது ஒண்ணு வந்துருது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்க புடிச்சு கையாட்டிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா சும்மா ஜஸ்ட் ஃபீவர் அப்படின்னு முடிச்சிட்டாரு. Completely I was shivering. Doctor சொன்னாரு no you can't go. You're burning with fever and shivering. இது எத்தனை நாளா? ரத்தப்பதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. அட பாவி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? இப்போ இந்த மாதிரி மயக்கம் போட்டாரே, என்னாச்சு அப்படின்னு கேட்டா எங்க டாக்டர் சொன்னாங்க இந்த டைம்ல நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என்ன மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்காக போனேன். கட்சியில் அவங்க சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. மத்தபடி மக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்ற மாதிரி நான் சரக்கு அடிச்சுட்டு போனோம், இல்ல தம்மடிச்சு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் நான் விட்டு 3ல இருந்து 5 வருஷம் ஆயிப்போச்சு அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசியிருந்தாரு. இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சரி, ஆச்சு 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் முடி செகண்டுக்கு ஒருக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரியாமலே வெளியில இருந்து பாக்குறப்போவே இவருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா பேச்சுல ஒரு திணறல், அந்த உச்சரிப்பு, அவரோட கண்ணு, இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. விரைவில் நம்ம விஷால் குணமடைஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிட்டு மெயின் மேட்டருக்கு போயிடலாமா? நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கையாடு இருக்காங்கல்ல டிராகன் ஹீரோயின், அவங்களும் ஜிவி பிரகாஷும் ஒரு புது படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அதை பார்த்த உடனே இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமான புகைச்சல்.
ஆனா எனக்கு என்ன டவுட்னா ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் ஹீரோயினோட தனுஷ் கமிட் ஆனாதான் வயிற்றுச்சலோட அலைவாங்க நம்ம பசங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன ஜிவி பிரகாஷை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. ஒருவேளை குட்டி டிராகன் மாதிரி இவர் ஒரு குட்டி டியா இருப்பாரோ? அப்படி பார்த்தா வருஷத்துக்கு இவர் 10 படம் பண்றாரு. அப்ப திவ்ய பாரதியோட வாழ்க்கை அவளை எப்பவோ கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதை போட்டு வச்சிருக்காங்க? ஓ அப்படி வரீங்களா? சாச்சா அதெல்லாம் நம்ம கையாடு கிட்ட வேலைக்கு ஆகாதுப்பா. ஒருவேளை நடந்துருமோ? ஏன் சட்டை ஏன்டா புடிக்கிற? போய் அவன் புருஷன் சட்டையை புடி. ரெண்டும் ஒண்ணுதான். சரி அடுத்த வீடியோவை பார்க்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா நீங்க எல்லாருமே ஜெனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க வீட்ல இப்ப மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பரவாயில்ல ப்ரோ இந்த தடவை என் போட்டோவை போடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? தங்கச்சி போட்டோவை போட்டா வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் டைமா உங்க ஃபேஸை காமிக்கிறீங்க, ஏதாவது பேசின மாதிரி போடுவோம். ஒருவேளை மக்கள் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா vlog மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம், இல்ல உங்க பேச காமிச்சு பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கேத்த மாதிரி ஒரு விஷயம் பேசி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு பிடிச்சிருக்கு ஜெனியை இனிமே அடிக்கடி பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து டெஃபினட்டா உங்களுக்காக நான் வர வைக்கிறேன். ரெடியா? இதோ உங்களுக்காக. ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிற, கேட்டா பிஸின்னு சொல்ற, ரீல்ஸ் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, என் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, ஆனா கால் பண்ண மட்டும் டைம் இல்லையா? கனிமா பாட்டு கேட்டிருப்பீங்க, ஆனா ஜெனிமா பாட்டு கேட்டிருக்கீங்களா? இல்லையே. என் தங்கச்சி பேசுறது கூட எப்படி பாடுற மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? ஆனா ஜெனிமா போன தடவை பார்த்ததை விட இப்ப துரும்பா இழைச்சு போயிட்டீங்களே. தங்கச்சி உடம்ப பாத்துக்கமா. இப்ப வரைக்கும் நீங்க பலூன் அக்கா பாத்திருப்பீங்க, ஜிம் அக்கா பாத்திருப்பீங்க, ஜாக்கெட் அக்கா, கோடிங் அக்கா, டிவோஷனல் அக்கான்னு ஏகப்பட்ட அக்காங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப பார்க்க போற அக்கா புதுவிதமான அக்கா. அவங்க தான் நம்ம ஆய் அக்கா. ஐயய்ய டேய் எனக்கு ஆய் வருது மச்சான். ஆய் போயிட்டு மட்டும் போலாமா மச்சான்? ஆய் வருதுடா. டேய் மச்சான் நெக்ஸ்ட் அவார்ட் எனக்கு ஆய் வருது. என்ன எடவியாது? பின்ன அவங்களும் மனுஷங்க தானே. பொண்ணு அழகா இருந்தா ஆய் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு? ஆனா உண்மையை சொல்லுங்க, உங்கள எத்தனை பேர் இதை ஆய் போய்கிட்டே பாத்துட்டு இருக்கீங்க? அதிகமா அனுவருப்பா பேசாதடா. அதெல்லாம் சரி ஆயக்கா, வர்றது ஆயி, அதுக்கே உங்களுக்கு இப்படி போகுது வாயி. நல்லா இருக்கல நீங்க. நல்லா இருக்கு. எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? சாரி மாமா, ஏன் தொட நினைச்சு அங்க குத்திட்டு. நல்ல வேலை பலாப்பழம் பொழக்கல, குழந்தை இருந்தா சொலையா வந்திருக்கும். ரத்தம் வந்திருக்கும்னு சொல்ல வந்தேன். அதை விடுங்க. இந்த அக்காவாவது பலாப்பழத்தை தான் பொழக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா ஃபுட்பால்னு நினைச்சு அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. மூடிட்டனே, இல்லனா வெளியே வந்து விழுந்திருக்குமே. என்ன ரொம்ப வல்கரா போயிட்டு இருக்கு சி அப்படின்னு மூஞ்ச சொல்லிக்கிறவங்களுக்கு எங்களோட வருத்தங்கள். பட் இதுக்கு முன்னாடி வந்த ரீலை பாக்குறப்பதான் இந்த ரீல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த கொடுமையை நீங்களே பாருங்களேன். அத பார்க்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பா. நட்பு, காதல், கரெக்டா சொல்றாரு, சமுதாயம், அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும். சிரிக்க கூடாது. இவர் வயசுல நம்ம எல்லாம் உசுரோட இருப்போமானே தெரியல. ரப்பர் பனானாவா இருந்தாலும் கடிச்சு இடுக்கிறாரு பாருங்க. தாத்தா அந்த பையனை நீ தோல்ல அடிச்சிருக்க கூடாது. அங்கெல்லாம் வெட்டக்கூடாதுல. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவங்க ஊருக்குள்ள ஏதோ திருவிழா நடக்குது போல இருக்கு. அதுல இது ரெஸ்லிங் மாதிரி ஒரு கேம் போல இருக்கு. அதுல இந்த கட்டை மேல உட்காந்துட்டு ஒரு கையை கட்டிக்கிட்டு மாறி மாறி அடிச்சுக்கணும். யாரு கட்சி வரைக்கும் டஃப் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னரா. நல்லா இருக்க. வலிக்கலையே. இந்த சிவப்பு டிஷர்ட் அங்கிள் இந்த அடி அடிக்கிறாரு போட்ட அந்த பையனை. அதை பாக்குற நமக்கே இவ்வளவு காண்டாவுதே, அந்த பச்சை சட்டைக்கு எவ்வளவு காண்டாவும். இப்ப விடுறா பாப்போம். ஒரே அடியில பொசுக்குற போயிட்டா. இதுல அட்ரா அட்ரா முஞ்சா அடிச்சு பாடுறா அப்படின்னு அடி வாங்க போறதுக்கு முன்னாடி சவடால் வேற 4 அடிக்கு கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்குறாரு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க.
இந்த வீடியோவை யாராவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல கணவன் மனைவியா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல கணவன் மனைவி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ நான் சொல்ல போறத கரெக்டா கேட்டு அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஆப்ஷன் ஏவா பியான்னு. இது முடியறப்ப தெரியும் நீங்க ஒரு நல்ல கணவன் மனைவியா இல்லையா அப்படின்னு. அந்த கேள்வி என்ன தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள நீங்களும் உங்க மனைவியும் ஒரே சோப்பு தான் யூஸ் பண்றீங்களா? ஒரு சின்ன சோப்பு கூட எங்களை பிரிச்சிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன் ஏன் டைப் பண்ணுங்க. இல்ல வேற வேற சோப்பு அப்படின்றவங்க ஆப்ஷன் பி டைப் பண்ணுங்க. மெமரி வந்தோடனே இந்த பட்டனை பிரஸ் பண்ணுவார் சார். கர்மா என்ன இப்படி நாறுது? இப்போ சொல்லுங்க, நீங்க ஒரே சோப்பு யூஸ் பண்றீங்களா இல்ல வேற வேற சோப்பு யூஸ் பண்றீங்களா? நோ ப்ராப்ளம். ஏண்டா டேய், ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரிம்மர் அட்வர்டைஸ்மெண்டோட ரீல் எனக்கு வந்துச்சு. நம்ம மார்க் ஜுகர்பர்க் அண்ணனை பத்தி தான் தெரியுமே. அவன் அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் இன்ஸ்டாகிராம் ஓனர். அவர் என்ன பண்ணுவாரு, எந்த ரீல நம்ம சேவ் பண்றோமோ அதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அது மாதிரியான கண்டென்ட் தான் அடுத்தடுத்து அனுப்புவாரு. இது ட்ரிம்மர் ரிலேட்டடு. அதனால இந்த வீடியோ முடிச்ச உடனே நம்ம மார்க் அண்ணன் என்ன அமுச்சு விட்டுருக்காருன்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஆனா 18 வயசு கீழே இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஓசியில ஓடுற படம் தானே மாப்பிள்ள, யாரு பார்த்தான்னு वो रेजर से ना कट जाता है, बस इतनी सी बात. Trimfinity 7000, engineered for your ball. ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. எப்படி எல்லாம் வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா? நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிறீங்க? நம்ம ஸ்வைப் பண்ற 100 வீடியோல 50 வீடியோ இப்படி தான் வருது. போற போக்க பார்த்தா இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல அப்படி வெப்சைட்டுக்கே டஃப் கொடுக்கும் போல இருக்கே நம்ம இன்ஸ்டாகிராமே. நான் வேணா போய் விளக்கெடுத்து விட்டுமா? ஆமாடா, அது ஒண்ணுதான்டா நான் இன்னும் பண்ணல. அதையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்துரு. சரி, இப்பொழுது உங்களுக்காக சின்ன தம்பி குஷ்பு ஒரு பாடலை பாடுவார். ஆனா ஒண்ணே, இது குஷ்பு இல்ல, குத்து வாங்கின பூ. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. சின்ன தம்பி குஷ்புவே இப்படினா அப்ப நம்ம சின்ன தம்பி பிரபு. இப்பொழுது எங்கள் அங்கிள் ஃப்ளைட் எப்படி லேண்ட் ஆகும் என்று உங்கள் அனைவருக்கும் செய்து காட்டுவார். பண்ணுங்க அங்கிள். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நம்ம ஏதாவது பண்ணோம்னா ஹிட் ஆயிரும் அப்படின்றது வடக்கணுங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. பைத்தியம் முடிச்ச நாயே, ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற? அப்ப நீங்க எல்லாம் மட்டும் யோக்கியமா? உங்க ஊர் ஆளுங்க மட்டும் லைக்ஸ் வாங்குறதுக்கு என்ன பண்றானுங்க கொஞ்சம் காமி அப்படின்னு கேக்குறீங்களா? எங்க ஊர் ஆளுங்கலாம் திறமசாலிங்கப்பா, விஞ்ஞானிகள். சாம்பிள் பாக்குறியா? சாம்பிள் பாக்குறியா? நேல புட்டிந்தே ஆ கட்டல நேரா போச்சே. சரி, ஒரு சில ஆராய்ச்சிலாம் பண்றப்போ இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். அதுக்குள்ள தப்பா முடிவு பண்ற கூடாது. அடுத்தது பாக்குறியா? மேஜிக் காரனா இவன். இத தெரியாம நம்ம ஆளுங்க பல்லால கடிக்கிறது, சப்ளையர் வர வரைக்கும் சரக்கு திறக்காமலே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்க ஆளுங்களை பார்த்து கத்துக்குங்கடா. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா? வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி சமீபத்துல நம்ம சந்தானம் நடிச்ச ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு, லிரிக்கல் வீடியோ மாதிரி. அதுல ஸ்ரீனிவாசா கோவிந்தான்னு ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? திருப்பதியில எப்ப போனாலும் பாடிட்டு இருக்குமே, பெருமாள் பாடல். அந்த பாட்டை பேஸா வச்சு லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி கொஞ்சம் போட்டிருக்காங்க. படம் எப்படி இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பார்க்கிங் காசு, பாப்கார்ன் டாக்ஸ், கோவிந்தா கோவிந்தா. இத கேட்ட ஆந்திரால இருந்து வந்த ஒரு பாபு என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்களேன்.
ரொம்ப தப்பு சார் நான் பண்ணது. அந்த பாட்டு எடுக்கிறாங்களோ அந்த மூவி பேன் பண்றாங்களோ பண்ணணும். நாங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்து. நீங்க அதுவே ஆக்ஷன் எடுத்து உடனே அந்த படம் இப்ப அந்த சாங் எடுத்த மாதிரி நீங்க பண்ணணும் ப்ளீஸ். கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா இவர்கிட்ட ஏன் பண்றாரு? ஒருவேளை இவர் தான் தற்போதைய சிஎம்னு நினைச்சிட்டு இருக்காரோ? அதை கேட்ட நம்ம எடப்பாடி ஐயா என்னைக்கு ரிலீஸ்? ஓ 16ஆம் தேதியா? ஓகே 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 அப்படின்னு அமுச்சு விட்டாரு. பாட்டு எடுக்கிறாங்களோ அந்த மூவி பேன் பண்றாங்களோ பண்ணணும். என்னைக்கு ரிலீஸ்? 16ஆம் தேதி. என்னையும் மதிச்சு நீங்க அதுவே ஆக்ஷன் எடுத்து உடனே அந்த படம் இப்ப அந்த சாங் எடுத்த மாதிரி நீங்க பண்ணணும் ப்ளீஸ். கேட்ட பத்தியா எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. திருப்பதியில இருந்து கிளம்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரிஞ்ச உங்களுக்கு கரண்ட் சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியல பாத்தீங்களா? அவர் முன்னாள் முதல்வர். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அண்ட் இந்த வீடியோவை எதுல டெலிகாஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா? சன் நியூஸ்ல. குசுமுக்காரங்கப்பா இவங்க. இந்த பையன் பைக் எடுத்துட்டு இந்த சந்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு இளம் பெண்கள்லாம் காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்கிறத காஜோட பாக்குறதுக்கு இவர் போறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க. லேடிஸ் மேட்டருக்குள்ள மூக்க நுழைச்சா இதான் கதி. பாதுகாப்பாக இருப்பீர். பொம்பளை சோக்கோட வாகனம் ஓட்டாதீர். சோகா சொன்னா ஓகே சந்தன கட்ட ஓகே பம்பரம் கட்ட ஓகே வெச்சிடு பட்டாசே பிரச்சனை இல்ல. யார நீ முட்டையை தேடி வந்த டைனோசர் மாதிரி எட்டி பாக்குற? பல்லாட நம்ம சோறு கல்லாட பீஃப் ஃப்ரை நம்மோட ஹே ஹே என்ன